எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 2 ஆகஸ்ட் 2024 மற்றும் 3 ஆகஸ்ட் 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி, சர்வதேச விண்வெளி நிலைய பயணத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட ககன்யான் வீரர் யார்? சர்வதேச விண்வெளி நிலைய பயணத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட ககன்யான் வீரர் சுபான்சு சுக்லா. சுபான்சு சுக்லா. இரண்டாவது கேள்வி, 2024ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? குமரி அனந்தன். குமரி அனந்தன். அடுத்து, ஒலிம்பிக் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிக்கு முன்னேறிய முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? லக்ஷயா சென். லக்ஷயா சென். அடுத்து, நான்காவது கேள்வி, 2024ஆம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆடவருக்கான 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீரர் யார்? 2024ஆம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆடவருக்கான 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீரர் யார்? ஆப்ஷன் ஏ, ஸ்வப்னில் குசேல். அடுத்த ஐந்தாவது கேள்வி, 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் பிரிவில் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய துப்பாக்கி சுடும் வீரர் யார்? 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் பிரிவில் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய துப்பாக்கி சுடும் வீரர் யார்? ஸ்வப்னில் குசேல். ஸ்வப்னில் குசேல். அடுத்து, 2024ஆம் ஆண்டு ஜூலை மாத ஜிஎஸ்டி வரி வருவாய் எவ்வளவு? 2024ஆம் ஆண்டு ஜூலை மாத ஜிஎஸ்டி வரி வருவாய் எவ்வளவு? ரூபாய் 1.82 லட்சம் கோடி. ரூபாய் 1.82 லட்சம் கோடி. அடுத்து, உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றங்களில் மொத்தம் எத்தனை பெண் நீதிபதிகள் உள்ளனர்? உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றங்களில் மொத்தம் எத்தனை பெண் நீதிபதிகள் உள்ளனர்? 109. 109. அடுத்து, ஐஎன்எஸ் சல்கி நீர்மூழ்கி கப்பலின் நீளம் என்ன? ஐஎன்எஸ் சல்கி நீர்மூழ்கி கப்பலின் நீளம் என்ன? 64.4 மீட்டர். அடுத்து, மாநில ஆளுநர்கள் மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? மாநில ஆளுநர்கள் மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? டெல்லி. வேளாண் பொருளாதார நிபுணர்களின் 32வது சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? வேளாண் பொருளாதார நிபுணர்களின் 32வது சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி. அதாவது, வேளாண் பொருளாதார நிபுணர்களின் 32வது சர்வதேச மாநாட்டின் கருப்பொருள் நிலையான வேளாண் உணவு முறைகளை நோக்கிய மாற்றம். அடுத்து, ஆசியான் இந்தியா சரக்கு வர்த்தக உடன்பாடு கூட்டுக்குழுவின் 5வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆசியான் இந்தியா சரக்கு வர்த்தக உடன்பாட்டு கூட்டுக்குழுவின் 5வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஜகார்த்தா. ஜகார்த்தா. அடுத்து, பேரிடர் மேலாண்மை மசோதா 2024ஐ மக்களவையில் அறிமுகப்படுத்தியவர் யார்? மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய். நித்யானந்த் ராய். அடுத்து, 14வது இந்தியா வியட்நாம் பாதுகாப்பு கொள்கை பேச்சுவார்த்தை எங்கு நடைபெற்றது? 14வது இந்தியா வியட்நாம் பாதுகாப்பு கொள்கை பேச்சுவார்த்தை எங்கு நடைபெற்றது?
புதுதில்லி. புதுதில்லி. எஸ்சி பட்டியலில் ஒரு சமூகத்தை சேர்க்கவோ அல்லது நீக்கவோ நாடாளுமன்றத்துக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என்று கூறும் சட்டப்பிரிவு. எஸ்சி பட்டியலில் ஒரு சமூகத்தை சேர்க்கவோ அல்லது நீக்கவோ நாடாளுமன்றத்துக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என்று கூறும் சட்டப்பிரிவு. அரசமைப்பு சட்டப்பிரிவு 341(2). அடுத்து, இந்தியாவில் ஆண்டுதோறும் தேசிய உடல் உறுப்பு தான தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 3. ஆகஸ்ட் 3. உலக தாய்ப்பால் வாரம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக தாய்ப்பால் வாரம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 7 வரை. ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 7 வரை. இந்தியாவில் எத்தனை மக்களுக்கு ஒரு மருத்துவர் உள்ளார்? இந்தியாவில் எத்தனை மக்களுக்கு ஒரு மருத்துவர் உள்ளார்? 836 மக்களுக்கு ஒரு மருத்துவர் உள்ளார். அடுத்து, சமீபத்தில் காலமான அஞ்சுமன் கெய்க்வாட் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சமீபத்தில் காலமான அஞ்சுமன் கெய்க்வாட் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? கிரிக்கெட். கிரிக்கெட். தேசிய கரோனா தடுப்பூசி திட்டத்தின் கீழ் இலவசமாக தடுப்பூசிகள் வழங்க எத்தனை கோடி செலவு செய்யப்பட்டது? தேசிய கரோனா தடுப்பூசி திட்டத்தின் கீழ் இலவசமாக தடுப்பூசிகள் வழங்க எத்தனை கோடி செலவு செய்யப்பட்டது? ஆப்ஷன் சி, ரூபாய் 36,397 கோடி. ரூபாய் 36,397 கோடி. நன்றி.